மாணவர்களுக்கான டிப்ஸ். நீங்கள் படிக்கும் பாடங்களில் நேரடியாக தொடர்புபடுத்த முடியாத விஷயங்களை கற்பனை கதை மூலம் தொடர்புபடுத்தி நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு கதை போல படிப்பது பாடங்களை நன்றாக நினைவில் வைத்திருக்க உதவும். படிக்கின்ற விஷயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படித்தால் பாடங்கள் எளிதில் மறக்காது. பாடங்களை காட்சியாக மனதில் பதிய வைத்தும் நினைவில் கொள்ளலாம். தூக்கம் வருவது போல இருந்தால் நடந்து கொண்டு படிக்கலாம். வெகு நேரம் ஒரே நிலையில் படிக்காமல் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் படிக்கும் நிலையையும் பாடத்தையும் மாற்றி படிக்கலாம். படிக்கும்போது கவனம் திசை திரும்பக்கூடாது. டிவி, பாட்டு ஒரு பக்கமும் படிப்பது மற்றொரு பக்கமுமாக இருந்தால் பாடம் மனதில் பதியாது. எனவே அமைதியான இடத்தில் தனியே அமர்ந்து படிப்பது நல்லது. கவனம் சிதறியது போல தோன்றுகிற சமயத்தில் வாய்விட்டு படிக்கலாம். நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து படிப்பதை விட பேசுவதுதான் அதிகமாகும். நேரமும் வீணாகும். தனிமையில் படிப்பதே நல்லது. தேர்வுக்கு முந்தைய சில நாட்களில் உடன் படிக்கும் மாணவர்களிடம் பாடம் குறித்து விவாதிப்பது டென்ஷனை அதிகரிக்கும். சந்தேகம் ஏதும் இருந்தால் மட்டும் போக்கிக் கொள்ளலாம். மற்றபடி அமைதியான மனநிலையில் தனிமையில் படியுங்கள். வீண் பதற்றம் வேண்டாம். தேர்வுக்கு சில வாரங்கள் தானே இருக்கின்றது என்று சில மாணவர்கள் லீவு போட்டுவிட்டு வீட்டில் படிக்கலாம் என இருந்து விடுவார்கள். தேர்வு நெருங்கும் நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முக்கிய குறிப்புகளை கொடுக்கக்கூடும். தேர்வு எழுதுவதற்கு முக்கியமான யோசனைகளை தரக்கூடும். கடைசி நேர சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே பள்ளிக்கு செல்லுங்கள். அந்த பாடத்தை சரியாக படிக்கவில்லையே, அதிலிருந்து கடினமான கேள்விகள் கேட்டால் என்ன செய்வது என்று வீணாக குழம்ப வேண்டாம். இப்படியான கடைசி நேர குழப்பத்தால் படபடப்பும் பதற்றமும் ஏற்படுவதை தவிர வேறு பலன் இல்லை. தேர்வு நேரத்தில் முடிந்தவரை சற்று இடைவெளி விட்டு உற்சாகமாக முழு மூச்சுடன் படியுங்கள். காலை மாலை என இரு வேளையும் படிப்பது நல்லது. தேர்வுக்கு முன்தினம் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம். மறுநாள் தேர்வின் போது சோர்வாக இருக்கும். இருக்கின்ற கொஞ்ச நாட்களில் எந்த பாடங்களை திருப்பி படிக்க எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி திட்டமிட்டு பாடங்களை படியுங்கள். நேர மேலாண்மை மிக மிக முக்கியம். அனைத்து பாடங்களுக்கும் தேவையான அளவு நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். வினா வங்கி புத்தகங்களை வாங்கி வைத்துக்கொண்டு அதிலுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு பதில் தெரிகின்றதா என்று பாருங்கள். ஒவ்வொரு பாடத்திலும் முதலில் எளிமையான பாடத்தலைப்புகளை நன்கு படித்து முடித்தபின் கடினமான தலைப்புகளை படியுங்கள். இல்லையெனில் கடினமான தலைப்புகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி எளிய தலைப்புகளை திரும்ப படிக்க நேரமில்லாமல் போகலாம். பாட புத்தகத்திலிருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும். எனவே நோட்ஸுகளை மட்டுமே முழுவதும் நம்பியிருக்க வேண்டாம். மனப்பாட பாடல்களை எழுதி பாருங்கள். சிரமமான கணக்குகளை போட்டு பாருங்கள். இதனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் எழுதி முடிக்க முடிகின்றதா என்பதை புரிந்து கொள்ளலாம். தேர்வுக்கு முன்பு ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது 3 மாதிரி தேர்வுகளையாவது எழுதி பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வை முடிக்க முடிகின்றதா, எந்தெந்த தலைப்புகள் கடினமாக உள்ளன போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். மாதிரி தேர்வுகளை உங்கள் ஆசிரியர்களிடம் திருத்தி வாங்கி அதில் நீங்கள் செய்த தவறுகளை கண்டுபிடித்து அதை அடுத்த தேர்வில் சரி செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்கள் இதுவரை எழுதி வைத்திருந்த பாடக்குறிப்புகள், பாடநூல்கள், கைடுகள் போன்றவற்றை பத்திரமாக ஒரே இடத்தில் வைத்திருங்கள். தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள், நோட்ஸுகளை எங்கேயாவது கைமறதியாக வைத்துவிட்டு தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம். நண்பர்கள் யாருக்கேனும் இரவல் கொடுத்திருந்தால் மறக்காமல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வு கால அட்டவணையை அனைவருக்கும் தெரியும் இடத்தில் ஒட்டி வைக்கவும். வீட்டில் உள்ள பெற்றோர்களிடம் எந்த தேதியில் எந்த தேர்வு என்பதை சொல்லி வைக்கவும். சில நேரங்களில் ஞாபக மறதியாக ஒரு தேர்வு இருக்கும்போது மற்றொரு தேர்வுக்கு படித்து ஏமாண்டு போவதை தவிர்க்கவும். தேர்வுக்கு தேவையான பேனா, பென்சில், ஹால் டிக்கெட் போன்ற அனைத்து பொருட்களும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வு நேரத்தில் வீட்டில் உள்ளவர்களுடனோ நண்பர்களுடனோ
வீண் வாக்குவாதம், சண்டை வைத்து கொள்ள வேண்டாம். எந்த பிரச்சனையானாலும் தேர்வுக்கு பின்பு பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் கவனம் சிதறாமல் அமைதியாக படியுங்கள். தேர்வு நேரத்தில் கேள்வித்தாள் அவுட், இன்னென்ன கேள்விகள்தான் தேர்வில் கேட்கப்படும் போன்ற வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். தேர்வை கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள் படிப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு படித்து தேர்வை எதிர்கொள்ளுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.